வெந்து தணிந்தது காடு படத்தின் 2ஆம் பாகம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ். இன்றைய IPL போட்டியின் போது சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்க இருக்கும் கமல். வெற்றிமாறன் தயாரிப்பில் கவின் மற்றும் ஆண்ட்ரியா நடிக்கும் மாஸ். விஜய் சேதுபதியின் 51வது படத்தின் டீசர் வெளியீடு. விரைவில் திருமணம். வைரலான பிரபாஸின் இன்ஸ்டா பதிவு. வெந்து தணிந்தது காடு படத்தின் 2ஆம் பாகம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய ஐசரி கணேஷ், நடிகர் சிம்பு ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி எங்கள் நிறுவனத்தின் படத்தில் நடித்து தர வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் அளித்த புகார் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. சிம்பு நடிப்பார் என நம்புகிறோம். எனவே வெந்து தணிந்தது காடு படத்தின் 2ஆம் பாகம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினார். இந்தியன் 2 திரைப்படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது இந்த படத்தின் ரிலீஸ் ஜூலை மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக ஓர் அதிகாரப்பூர்வமற்ற தகவல் பரவி வருகிறது. இந்நிலையில் இன்று நடக்கவுள்ள IPL தொடரின் இறுதி லீக் போட்டியான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியின் தமிழ் வர்ணனையின் போது இந்தியன் 2 படக்குழு சார்பாக கமலஹாசன் மற்றும் இயக்குனர் சங்கர் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக லைகா புரொடக்ஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதனால் இன்று இந்தியன் 2 பற்றி ஏதேனும் முக்கிய அப்டேட் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டார் படத்தின் வெற்றியை தொடர்ந்து கவின் தற்போது தனது அடுத்த படத்திற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளார். அறிமுக இயக்குனர் விகர்ணன் அசோக் இயக்கும் மாஸ்க் படத்தில் நடிக்கிறார். இந்த படத்தில் கவினுடன் ஆண்ட்ரியா முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். இந்த படத்தை வெற்றிமாறனின் கிராஸ் டூ ஃபிலிம்ஸ் நிறுவனமும் பிளாக் மெட்ராஸ் நிறுவனமும் இணைந்து தயாரிக்கின்றன. இந்த படத்தின் பூஜை மற்றும் ஷூட்டிங் நேற்று நடந்துள்ளது. இது குறித்து புகைப்படம் இணையதளத்தில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் படத்தின் இயக்குனர் P. ஆறுமுகம் குமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்து முடித்த அவரது 51வது படம் இறுதிக்கட்ட பணிகளில் உள்ளது. இந்த படத்தில் ருக்மணி, யோகி பாபு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். ஐஸ்டின் பிரபாகரன் இசையமைத்திருக்கிறார். 7CS என்டர்டைன்மெண்ட் தயாரித்துள்ள இப்படத்துக்கு ஏஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. இதன் முதல் பார்வை போஸ்டர் வெளியாகியுள்ளது. தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரான பிரபாஸ் தற்போது கல்கி 289880, ராஜா சாப் உட்பட்ட சில படங்களில் நடித்து வருகிறார். அவருடைய திருமணம் குறித்து அவ்வப்போது செய்திகள் வெளிவருவது வழக்கம். இந்நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் தன் வாழ்க்கையில் புதிதாக ஒருவர் நுழைய இருப்பதாகவும் கொஞ்சம் காத்திருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். இது அவர் திருமணம் குறித்து அறிவிப்பாக இருக்கும் என்று சமூக வலைதளங்களில் கூறி வரும் ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.